சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மக்களவையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கனிமொழி அவையிலிருந்து வெளியேற்றம், பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு புதிய சட்டத்தை அமல்படுத்துவதற்கான மசோதாவை இன்று நடைபெற்ற மக்களவை கூட்டத்தின் பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த மசோதாவில் குறிப்பிடப்படுவது என்னவென்றால், கிட்டத்தட்ட 30 நாட்கள் சிறையில் இருந்தால், அது அமைச்சராக இருக்கலாம், முதல்வராக இருக்கலாம், ஏன் பிரதமராக கூட இருக்கலாம், 30 நாட்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்தால் 31வது நாள் அவரது பதவி பறிக்கப்படும் என்ற சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இது யாராக இருந்தாலும் சரி, இந்த சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதற்கேற்ப அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் குறிவைத்திருப்பதை முன்கூட்டியே அறிந்த பாஜகவினர்கள் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் அது திமுகவின் கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறும் என்ற காரணத்தினால் மக்களவையில் கனிமொழி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் அமைச்சர்கள் அனைவரும், அதாவது மத்திய அமைச்சர்கள், இந்த சட்டத்தை உங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பொதுவானது என்றும், அனைத்து அமைச்சர்களுக்கும், அனைத்து எம்பிக்களுக்கும், அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பொதுவானது என்றும், இது உங்களை மட்டும் பாதிப்பது கிடையாது, எங்களையும் பாதிக்கும் என்றும், ஆட்சி அதிகாரத்தில் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் அமித்ஷா அவர்களது பேச்சை கேட்காமல் கூச்சலிட்டதன் காரணமாக அவையிலிருந்து கனிமொழி அவர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2 நாட்கள் அவையில் கனிமொழி அவர்கள் வரக்கூடாது என்பதற்கேற்ப சபாநாயகர் கூறியிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்களவையில் கனிமொழி அவர்களை வெளியேற்றம் செய்யப்பட்டது சரியா? இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் மக்களுக்கு பயனுள்ளதாக மாறுமா? ஏனென்றால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 18 அமைச்சர்கள் வரை அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் தான் இருக்கிறார்கள். இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 15 மாதங்கள் சிறையில் இருந்தார். ஆனாலும் அவரது பதவியை தானாகத்தான் முன்வந்து ராஜினாமா செய்தார். அதேபோல் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடி, KN நேரு, துரைமுருகன், KKSR ராமச்சந்திரன் இவர்களது பெயரும் இடம்பெற்றிருந்தால் அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் உருவாகினால் அது வருகின்ற சட்டசபை தேர்தலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்ற காரணத்தினால்தான் கனிமொழி அவர்கள் மக்களவையில் இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக கூச்சலிட்டுள்ளார். சபாநாயகர் உடனடியாக அவையிலிருந்து வெளியேறுமாறு கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் சரியா தவறா, கனிமொழியை வெளியேற்றியது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.